வணக்கம். நைட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை பற்றி ஒரு வாய்ஸ் வீடியோ போடலாம் அப்படின்னு தான் போடுறேன். அந்த நைட்டு ஃப்ரெண்டு தான். நான் ஒரு நாள் சிரிப்பேன். சிரிக்கிறதுல எந்த குறையும் இல்லை. என்ன பதிலும் எதையும் மனசில் வச்சுக்க மாட்டேன் யாருக்கிட்டேயும். அது என் கஷ்டம் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வெளியில் போனால் நம்ம கஷ்டம் நம்மளோட இருக்கட்டும் அப்படிங்கிறதோட நல்லா ஹாப்பியாக இருப்பேன், சிரிப்பேன்னு வச்சுக்கங்களேன். நானே சில காமெடியை சொல்லுவேன், சிலது காமெடி அவங்களாம் சொன்னாலும் நான் சிரிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணேன். எதுக்கு ஏன் சிரித்தா அதை எப்படி சொல்கிறாங்க, நோயற்று எந்த அளவுக்கு நம்ம ஹாப்பியாக இருக்கோம் சந்தோஷமாக இருக்குமோ அந்த அளவுக்கு அதாவது நல்லா ஹாப்பியாக சிரிப்பேன்னு வச்சுக்குவேன். அதை அவரை மைண்டில் வச்சு நைட்டு ஒரு 4:30 மணிக்கு கிருஷ்ணன் இன்னொரு டைம் சிரிங்க அப்படின்னாப்புல. என்னடா இன்னொரு டைம் சிரிங்கன்ட்டு அது சொன்னதே அதே எனக்கு ஒரு சிரிப்பு வந்துருச்சுன்னு வச்சுங்க. நல்லா சிரிச்சதுக்கு அவர் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் என் மனதில் இருந்துச்சு, எதுக்குடா நம்ம சிரிக்க சொன்னாருன்னு நானும் யோசித்தேன். அன்றைக்கி ஒரு நாள் நம்ம அவர் வண்டியில் ஏறும்போது சிரிச்சிருந்தோம்ல, அதெல்லாம் சிரிக்க சொல்கிறாராட்டுக்கு அப்படின்னு. இவனும் தப்பா இல்லையா? ஆனால் நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம சிரிக்கிறதுல தப்பு அப்படி இப்படின்னு. என்ன பதில் நான் சிரிக்கிறது தப்புன்னு, நான் யாரையும் காயப்படுத்தினா தான் என்னோடய தப்பு. நான் யாரையும் காயப்படுத்தவும் வரல, யாரையும் இல்லை. என்ன பதில் நான் ஒரு சின்னதாக ஒரு காமெடி இது அப்போ அவங்களும் இது பண்ணுறாங்கன்னு நம்ம அது சிரிக்கிறோம் வாய் விட்டு. உங்கள் மனசுலேயே சில பேர் சிரிப்பாங்க, சில பேர் மௌன சிரிப்பும்பாங்க. அது நான் வெளிப்படையாக சிரிச்சிருவோம்பா. நம்ம சிரிப்பதுன்னு எல்லாம் வெளிப்பது. ஆனால் இப்போல்லாம் நான் கம்மி. நான் ஆரம்ப காலத்துலலாம் எனக்கு ஃப்ரெண்டு சர்க்கிள் இப்போ சுத்தமாக எண்ணிக்கிற அளவுக்கு இருக்குது. முன்னெல்லாம் ஃப்ரெண்டு சர்க்கிள் இவ்வளோன்னு நம்மகிட்ட சொல்லவே முடியாது. என் செல்லில் அவ்வளோ ஃபோன் நம்பர் இருக்கும். இப்போ 4-5 வருஷமாக நான் அதெல்லாம் நிறையா ஒதுக்கிட்டேன், நிறையா இது பண்ணிக்கிட்டு இல்லை இப்போ. ஆனால் முன்ன என் ஃப்ரெண்டு சர்க்கிள் அதிகம். அதே போல் காமெடியாக இருக்கட்டும், நக்கலாகட்டும், நயாண்டியாக இருக்கட்டும், நான் மட்டும் நிறையா இருக்கும். அப்போல்லாம் எதையுமே வேணாம் சாமி அப்படின்ட்டு அப்படியே ஒன்றுனா ஒதுக்கிட்டாங்க. என்னென்னா எல்லாம் குடும்ப சூழ்நிலை தான் ஒருத்தவங்க ஒன்றுன்ட்டு. ஏன்னா நம்ம அது நம்ம சிம்பிளாக ஒன்று சொல்ல போகிறோம். பட் அது அவங்க மனசை காயப்படுத்துது அப்படிங்கிறது நினைக்கிறாங்க. நம்ம ஏன்னா ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பேசுகிறோம், அதை காயப்படுத்துதுங்க. அதனால் நிறைய ஒதுங்கிட்டேன். ஆனால் எத்தனை பேருக்கு இப்படி நடக்குதில்லை. ஆனால் சிரித்தா தப்பா ரைட்டா இதை கமெண்ட் சொல்லுங்கள்.